எங்க ஊர்ல இருந்து வந்த ஜீவாவுமே இங்க முத்துக்கிட்ட ரொம்பவே ஹாப்பியா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஜீவாக்காக சப்போர்ட் பண்ற ஒரே ஆள்னா அது முத்து மட்டும்தான். அதனால அவங்க கிட்ட ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு முத்து, அதை தான் முடிக்க போறேன், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டயுமே எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னு முத்துமே ரொம்ப ஹாப்பியோட வாங்க மேடம், கண்டிப்பா அந்த சொத்தை இன்னைக்கு முடிச்சிடலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் எனக்கு ஜீவாவுமே நீங்க கார்ல வெயிட் பண்ணுங்க முத்து, நான் போயிட்டு இந்த டாக்குமெண்ட் டீட்டெயில் எல்லாம் போய் முதல்ல ஜெராக்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில் எல்லாம் விசாரிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே உள்ள போறாங்க. அங்க உள்ள போய் டைரக்டா ஜெராக்ஸ் எடுக்கிற இடத்துல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க ரோகிணி மனோஜ் நின்றுட்டு இருக்காங்கட்டு. இதை பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பான ஜீவாவுமே ரொம்பவே வேகமா டைரக்டா கிளம்பி மறுபடியும் காருக்கு வந்துடுறாங்க. இதை பார்த்தா முத்துமே என்ன மேடம் அதுக்குள்ள முடிஞ்சா வேலை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல முத்து, வேலைலாம் இன்னும் இருக்கு, நான் யாரை மீட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோன்னா அவங்கள தான் மீட் பண்ணேன், அதனால தான் அந்த இடத்த விட்டு வெளியில வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் முத்துக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு மேடம், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, உங்களுக்கு தான் தெரியும் தானே முத்து, போன டைம் வந்தப்போ கூட நீங்க எனக்கு ஒரு சாட்சி கையெழுத்து போட்டீங்க தெரியுமா, அப்போ வந்து என்கிட்ட இருந்து ஒருத்தங்க 30 லட்ச ரூபா பணத்தை ஏமாத்தி புடுங்கினாங்க, அந்த பணத்தை நான் கொடுக்கறதுக்கு தான் நீங்க எனக்கு சைன் போட்டீங்க, அவங்க தான் இப்ப பார்த்தேன், அவங்களை இந்த ஊருக்கு வந்து பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இங்க வந்து அவங்க ப்ராப்பர்ட்டி முடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னே முத்துமே என்ன மேடம் 30 லட்ச ரூபா உங்ககிட்ட இருந்து ஏமாத்திட்டு இருக்காங்கன்றீங்க, நீங்க என்ன ஈஸியா விட்டுட்டீங்களா அவங்கள, அவ்வளவு ஈஸியால விடக்கூடாது மேடம், ஏமாத்துறவங்க எல்லாம் பார்த்தா சும்மா ஒரு வாங்கி விடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இது கேட்ட ஜீவாவுமே இல்ல முத்து, எனக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்காது, அது மட்டும் இல்லாம அவங்க ஊரே ஏமாத்தி இந்த மாதிரி சொத்து முடிச்சிட்டு இருக்காங்க, இப்ப யாரோட பணத்தை ஏமாத்தி இப்ப இந்த அடுத்த சொத்தை வந்து இவங்க ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டவங்க முத்துமே அவங்க யாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக டேரக்டா இருங்க மேடம் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமே கார்ல இருந்து இறங்க ட்ரை பண்றாரு. ஆனா ஜீவாவுமே இல்ல முத்து, நீங்க தயவு செஞ்சு போவேன், நான் சொன்னா கேளுங்க, நீங்க எங்கேயே இருங்க, அவங்க கிளம்பிடுவாங்க, கிளம்பினதுக்கு அப்புறம் நம்ம போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துமே சரின்னு சொல்லிட்டு கார்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா மனோஜ் ரோகிணியுமே அங்க டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துட்டு ரொம்பவுமே குழப்பத்தோட இந்த பக்கம் கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இப்ப இதை கரெக்டா கவனிச்ச ஜீவாவுமே இங்க பாருங்க நான் சொன்ன 2 பேர் இவங்க தான் சொல்லிட்டு இந்த பக்கம் ரோகிணியும் டேரக்டா மனோஜையும் கை காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னு முத்துக்கு பயங்கரமான ஷாக்கு. மேடம் இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க ஜீவாவுமே தெரியும் முத்து, நீங்க கூட என்ன அந்த பியூட்டி பார்லர்ல கொண்டு போய் விட்டீங்கல்ல, அந்த பியூட்டி பார்லர் வேலை செய்யற பொண்ணு தான் அது, அது மட்டும் இல்லாம அங்க பக்கத்துல ஒருத்தன் வரானே அவன் தான் என்கிட்ட 30 லட்ச ரூபா பணத்தை புடுங்கினது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் முத்துமே ஒண்ணுமே புரியல. என்னங்க இது மனோஜ் உங்களுக்கு தெரியுமா, அவனா உங்க கிட்ட இருந்து 30 லட்ச ரூபா ஏமாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துமே ஜீவாட்ட கேட்கறாங்க. இது கேட்ட ஜீவாவுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இந்த பக்கம் முத்துவை திரும்பி பாக்குறாங்க. என்ன முத்து மனோஜ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அட போங்க மேடம், அவன் தான் என்னோட அண்ணனே, சொல்லப்போனா அவன் அண்ணன், இவங்க தான் அண்ணி பக்கத்துல வராங்க பாத்தீங்களா, அவங்க தான் அன்னைக்கு நம்ம பியூட்டி பார்லர் போனோம் பாத்தீங்களா, அந்த பியூட்டி பார்லர் ஓனரே அவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு இங்க ஜீவாவுமே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன மேடம் எதுக்காக சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல நான் கிட்டத்தட்ட மனோஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி பேசுறதுக்காக அவங்க குடும்ப ஆட்கள் யாரோ ஒருத்தர் தேடிக்கிட்டு இருந்தேன், ஆனா நீங்க தான் அவங்க குடும்ப ஆளுன்னு எங்களுக்கு தெரியாமே போச்சு, உண்மையை சொல்ல போனா அன்னைக்கு பியூட்டி பார்லர் கூட்டு போனீங்கல்ல, அந்த பியூட்டி பார்லர் அந்த ரோகிணி இது கிடையவே கிடையாது, அவங்க அங்க வேலை செய்யறாங்க முத்து அப்படின்னு இங்க ஜீவா சொல்றாங்க. இது கேட்டோன்னு இங்க முத்துக்கு பயங்கரமான குழப்பம். என்ன மேடம் சொல்றீங்க, அந்த பியூட்டி பார்லரே அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல நீங்க வேணா நேரா அந்த பியூட்டி பார்லர் விடுங்க, முதல்ல நம்ம அங்க போய் விசாரிச்சுட்டு அப்புறம் போலான்னு சொல்லிட்டு டேரக்டா எங்க முத்துவும் ஜீவாவும் சேர்ந்து அந்த பியூட்டி பார்லர் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் எங்க ரோகிணி ஓனர் மேடம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் அங்க வேலை செய்யறாங்களோ ரோகிணி ஓனரா, எப்பா ரோகிணி ஓனர்லாம் கிடையாதுப்பா, அந்த பொண்ணு இங்க வேலை செய்யற பொண்ணு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி முத்துவை கேட்கறாங்க. அப்பதான் முத்துக்குமே இங்க ஜீவா சொன்னது உண்மை அப்படிங்கிறது புரிய வருது. அவருமே பயங்கர ஷாக்கோட மறுபடியும் காருக்கு வராரு. உடனே ஜீவாவுமே சரி முத்து உங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மை தெரிஞ்சிருக்கும், சரி இப்ப ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் விடுங்க, நான் முதல்ல என்னோட பத்திர வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேரக்டா முத்துவுமே ரிஜிஸ்டர் ஆஃபீஸோட சொல்றாங்க. போற வழியில முத்து ஃபுல்லாவே பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. சரி மேடம் உங்களுக்கு ரோகிணி பத்தி தெரியும், அப்போ மனோஜ் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இந்த மனோஜ் தான் வந்து என்கிட்ட இருந்து 30 லட்ச ரூபாய் போடுங்கினது அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னு முத்துவுமே உங்ககிட்ட இருந்து ஏன் மேடம் அவன் போடுங்கணும், நீங்க ஏதாவது அவனுக்கு பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ஜீவாவுமே ரொம்ப சோகமாயிட்டு இங்க பாருங்க நான் ஒன்னும் அவருக்கு பண்ணணும்னு கிடையாது, அவர் எனக்கு பண்ண துரோகத்துக்காக தான் அவர்கிட்ட இருந்து 20 லட்ச ரூபாய் ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப டக்குன்னு நீங்க ஷாக் ஆயிட்டு முத்துவுமே நீங்க தானே ஜீவா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா அந்த ஜீவா தான் இந்த ஜீவாவா, இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க ஜீவாவுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க முத்து என் மேல எந்த தப்பும் கிடையாது, அங்க மனோஜ் தான் வந்து என் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷமா நானும் ஒன்று நல்லா லவ் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா மனோஜோட அம்மாவும் ஏதோ பணக்கார பொண்ணை பார்த்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அவன் அப்படியே என்ன நட்டாத்துல விட்டுட்டு மறுபடியும் அந்த பொண்ணு கூட சேர்றதுக்காக முடிவு பண்ணிட்டான். இது கேள்விப்பட்டு தான் நான் கண்டிப்பா இவனை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் அவன் பிசினஸ் பண்ண வச்சிருந்த பணத்தை ஏமாத்திட்டு நானுமே இங்க வெளியூர் ஓடி போனேன். அங்க போயிட்டு இங்க மனோஜோட பணம் 27 லட்சத்தை வச்சுதான் அதுக்கப்புறம் அங்க நான் பிசினஸ் ஆரம்பிச்சு இப்போ ஓரளவுக்கு என்னோட பிசினஸ் எல்லாம் ரொம்ப சக்சஸா போயிட்டு இருக்கு. சொல்லப்போனா அது அவனோட பணம் தான், ஆனா அவன் என்னை ஏமாத்தினதுக்கு அவனை பழி வாங்குறதுக்கு தான் இதை பண்ணேன். ஆனா லாஸ்ட் டைம் நான் ஊருக்கு வந்திருந்தேன் பாத்தீங்களா, அப்ப நான் ஒரு ப்ராப்பர்ட்டி முடிக்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனா அந்த இடத்துல கரெக்டா எங்க ரோகிணி அந்த பியூட்டி பார்லர் வச்சு என்ன பிடிச்சிட்டாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாம அவங்க என்ன ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு என்கிட்ட 27 லட்ச ரூபாய்க்கு 30 லட்ச ரூபாய் பணத்தை பிடிங்கிட்டாங்க. அதுக்காக தான் நீங்க சாட்சி கையெழுத்து கூட போட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட முத்துவுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அதே நேரத்துல என்ன மேடம் இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஆனா அவன் அந்த பணத்தை வீட்டுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது கேட்ட ஜீவாவுமே அது எப்படி முத்து கொடுப்பாங்க, சொல்லப்போனா அதை வச்சுதான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசினஸ் டீடைல் எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி மேடம் தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் முத்து கேட்கும்போது இங்க பாருங்க
நான் வெளியூர்ல தான் இருக்கேன், சொல்லப்போனால் என்னோட பிஸ்னஸ்லாம் வெளியூர்ல தான் இருக்கு, ஆனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க, அவங்க தான் இந்த டீட்டெயிலாம் எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை விட முக்கியமா இந்த ஊருக்கு நான் திரும்பி வந்ததுக்கு நான் இன்னொரு காரணமும் இங்க மனோஜை பத்தி எல்லாருக்கும் வெளியில தெரிய வைக்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா அவன் என் பேரை இன்னுமே வந்து டேமேஜ் பண்ற மாதிரி தான் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கான். இன்னுமே அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே, ஏன் நீங்க கூட இன்னுமே நான் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கலாம் தான் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் அப்படி கிடையவே கிடையாது, அந்த பணத்தை நான் எப்போ திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட முத்துவுமே, மேடம் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க வீட்டு வரை கொஞ்சம் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு ஜீவாமே கண்டிப்பா முத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் முத்துவோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அங்க போயிட்டு இந்த பக்கம் அண்ணாமலை கிட்டயுமே இவங்க தான் ஜீவா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்ப ஜீவாவும் யாருப்பா இந்த பொண்ணு, எதுக்காக கூட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி முத்துவை கேட்கிறப்போ, இல்லப்பா ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இருங்க மனோஜ் ரோகிணி வரட்டு அப்படின்னு சொல்லி இங்க மனோஜ் ரோகிணி வந்ததுக்கு அப்புறம் ஜீவாவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதே நேரம் இங்க ரோகிணியுமே ஜீவாவை பார்த்துட்டு, நீ எதுக்கு இங்க வந்த, உன்னை இந்த வீட்டுக்குள்ளே விடக்கூடாது, முதல்ல இவ்வளவு வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஜீவாவை பார்த்து கோவம் அடைகிறாங்க. அதே நேரத்தில் பக்கத்துல இருக்க முத்துவுமே, என்ன இது என்னோட கெஸ்ட்டை வெளியில போக சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு, ஆமா நீங்க எதுக்கு இவங்களை பார்த்து டென்ஷன் ஆகுறீங்க, ஏன் இவங்களால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பக்கம் ரோகிணியுமே சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்ப கரெக்டா முத்துவுமே எங்க அண்ணாமலையை பார்த்து, அப்பா இங்க பாருப்பா, மனோஜ் கிட்ட இருந்து 27 லட்ச ரூபா பணத்தை, அதான் சாரி 30 லட்ச ரூபா பணத்தை நீ முதல்ல வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எங்க அண்ணாமலைக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சுப்பா எதுக்கு அவன்கிட்ட 30 லட்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அப்பா அது உன்னோட பணம் தான்ப்பா, அவன் திருடிட்டு போனான்ல, அந்த பணத்தை எப்பவோ வாங்கிட்டான், ஏன் தெரியுமா, அந்த பணத்தை திருடிட்டு போன பொண்ணே இதுதான், ஆனா இந்த பொண்ணு திருப்பி அவங்ககிட்ட 20 லட்சத்துக்கு 30 லட்சமா கொடுத்துருச்சு, ஆனா அந்த பணத்தை வீட்டுக்கு கொடுக்காம அவனோட சொந்த பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் அண்ணாமலைக்கு பயங்கர ஷாக்கு, கினாடா மனோஜ் இவன் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப மனோஜுமே எப்பவும் போல சைலண்ட் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பக்கத்துல இருக்க ரோகிணியுமே, ஆமா ஆமாமா இந்த மாதிரி அந்த பணம் தான், பட் ஆனா நாங்க பிசினஸ் பண்ணிட்டு அதுல இருந்து வர லாப காசை வச்சு எடுத்து கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட அண்ணாமலை ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, என்னமா இது, இந்த மாதிரி இந்த குடும்பத்துக்கு எல்லாருக்குமே சரிசமமா போய் சேர வேண்டிய பணத்தை உங்க இஷ்டத்துக்கு யாருக்கிட்டையும் சொல்லாம நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அப்ப இவனுங்களாம் என்ன பண்றது, ஆல்ரெடி ரவி வேற எங்கிட்ட ஹோட்டல் வைக்கிறதுக்கு பணம் கேட்டுட்டு இருக்கான், முத்துவுமே கார் வாடகை கார் ஓட்டிட்டு இருக்கான், இந்த பணம்லாம் இருந்துச்சுன்னா அவன் சொந்த காரையும் வாங்கி ஓட்டிட்டு இருப்பான்ல, ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் மத்தவங்களோட பங்குல கை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்க அண்ணாமலை சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் எங்க பக்கத்துல இருக்க விஜயாவுமே, என்னது அப்ப இது நம்ம பணம் தானா ரோகிணி, அப்ப உங்க அப்பா கிட்ட இருந்து பணம் வரவே இல்லையா, அன்னைக்கு என்னமோ எங்க அப்பா தான் இந்த மாதிரி பணத்தை கொடுத்தாரு, அதை வச்சுதான் பிசினஸ் ஆரம்பிச்சுன்னு சொன்னேன், இதெல்லாம் போய் தானா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஜீவாவுமே இங்க பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிரிச்சது மட்டும் இல்லாம இங்க ரோகிணியை பார்த்து, இங்க பாருங்க ஆண்டி, நீங்க நினைக்கிறமே இந்த ரோகிணி ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, இந்த ரோகிணி சாதாரண ஒரு ஏழை குடும்பத்து பொண்ணு தான், சொல்ல போனா இந்த ரோகிணி பியூட்டி பார்லர் ஒன்று வச்சிருக்காங்க தெரியுங்களா, அது அவங்களோட பியூட்டி பார்லர் கிடையாது, அதுல கூட இவங்க வேலை தான் செய்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் விஜயாமே கோவமாயிட்டு, இங்க பாரு இந்த மாதிரி பணம் வாங்காம கூட இருந்திருப்பா, என் மருமகளை பத்தி தப்பா பேசுற அளவுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா முத்துவுமே, இங்க பாருங்க அவங்க சொல்றது எல்லாமே உண்மை, சொல்ல போனா அந்த பியூட்டி பார்லர் வரைக்கும் நாங்க போய் விசாரிச்சுட்டு தான் வந்தோம், அப்பதான் எங்களுக்கு தெளிவா தெரிஞ்சது ரோகிணிக்கு அந்த பியூட்டி பார்லர் அவங்க பேர்ல கிடையாது, அவங்களே அங்க வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு. இந்த மாதிரி இந்த பார்லரமா நம்ம கிட்ட என்னென்னலாம் மறைச்சிக்கிட்டு இருக்குன்னு தெரியல, முதல்ல எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் ரவியுமே ஒரு பக்கம், இங்க பாரு மனோஜ், நீ எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை நீ எடுத்து வச்சு நீ பிசினஸ் ஆரம்பிச்சிட்ட, அது எனக்கு தேவை கிடையாது, இப்போ நீ வீடு வாங்குறதுக்கு 30 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கல, முதல்ல அந்த பணத்தை வாங்கி எனக்கும் முத்துக்கும் சேர வேண்டிய பங்கை நீ முதல்ல பிரிச்சு கொடு, அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா மனோஜுமே, அது எப்போ நான் கொடுத்த பங்கு வாங்க முடியும், அதெல்லாம் தரமாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. உண்மையை சொல்லப்போனா அந்த பத்திரமே ஃபேக் பத்திரம் அப்படின்னு சொல்லி அங்க பத்திரப்பதிவு ஆஃபீஸ்லயும் சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி விசாரிக்கிறதுக்குள்ளேயே இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை கிளம்பிருச்சு. உண்மையை சொல்லப்போனா இதை விட பெரிய ட்விஸ்ட் இதுக்கப்புறம் தான் இருக்கு. ஏன்னா அந்த பத்திரம் ஃபேக் பத்திரம், இவங்க கிட்ட 30 லட்ச ரூபாய் ஏமாத்திட்டு போனவனு ஃபேக் ஓனர் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இனிமேல் தான் வெளியில வரப்போகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இங்க விஜயாமே ரோகிணியோட அப்பாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா உடம்பு பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ரோகிணி இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா விஜயாமே ரொம்ப கோபத்தோட இருக்காங்க.